ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ரன் நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் மற்றும் அதன் பலன்கள். மாசி அமாவாசை கடுங்கலில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் காலம்தான் மாசி மாதம். ஆன்மீகம் சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி, காரடையான் நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களில் தீர்த்த தாவாரி விழாக்களும் நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரும் மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினமாகும். மாசி அமாவாசை அல்லது மௌனி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைவு கூறுவதற்காக மற்றும் முன்னோர்களை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இந்த அமாவாசை மாசி மாதத்தில் வருகிறது. இது வானத்திலிருந்து சந்திரன் மறைவதால் வருகிறது. இந்த நாளில் மக்கள் தங்கள் மூதாதையர்கள் மற்றும் முன்னோர்களுடன் கூடுதலாக விஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்குகிறார்கள். மாசி அமாவாசையை நினைவு கூறும் வகையில் பக்தர்கள் தொடர்ச்சியான சடங்குகளை செய்து மாசி அமாவாசை விரதத்தை பராமரிக்கின்றனர். இந்து சாஸ்திரங்களின்படி மாதந்தோறும் வருகிற அமாவாசை சிறப்பானது என்றாலும் மாசி மாத அமாவாசைக்கு தனி சிறப்பு உள்ளது. மாசி மாதமே சிறப்பானதுதான். இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகளும் தானங்களும் 2 மடங்கு நன்மைகளை கொடுக்க கூடியது என புராணங்கள் கூறுகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில், பிற மாதங்களில் அமாவாசை அன்று மட்டும்தான் முன்னோர் தர்ப்பணம் செய்வார்கள். ஆனால் மாசியில் பௌர்ணமி அன்று கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்குவது புண்ணியம் தரும். மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரைகளில் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை தர வேண்டும். இந்த திதி சடங்குகளை முடித்த பின்பு தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இதை செய்வதால் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படாது. மாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் மறைந்த நமது முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கு சேர்த்து தர்ப்பணம் தருவதால் பித்யோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசிகள் கிடைக்கும் என்று நம்புவதால் மாசி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகிற கிரக தோஷங்களும் திருமண தடை, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவையெல்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலருடைய சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இது போன்ற சிக்கலை சந்திக்கும் நபர்கள் நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லதே நடக்கும். பித்ரு தோஷ பூஜை செய்து சூரியனுக்கு படைத்து நீர்நிலைகளில் புனித நீராடுவார்கள். இந்த நாளில் நன்கொடைகள், தானம் மற்றும் பூஜைகளை ஏற்பாடு செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் அமைதியை தேடுவதற்கும் பித்ரு தோஷத்திற்கான சடங்குகளை செய்வதற்கும் இது மாசி அமாவாசை தான் ஏற்ற நேரம். மாசி அமாவாசையின் முக்கியத்துவம். மாசி அமாவாசைக்கு இந்துக்கள் மிகுந்த மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை அளிக்கின்றனர். மக்கள் விரும்பினால் தங்கள் மூதாதையர்கள் முன்னோர்களின் நினைவாக பித்ருதோஷ பூஜை மற்றும் பிராமணர்களின் வழிகாட்டுதலின்படி செய்யப்படும் தானம் உள்ளிட்ட அனைத்து பூஜை சடங்குகளையும் செய்வதற்கு அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் திருமணம், நிச்சயதார்த்தம், முடி இறக்குதல் மற்றும் கிரக பிரவேசம் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் செய்வது மங்களகரமானதாக கருதப்படவில்லை. மௌனி என்ற பெயருக்கு மௌனம் என்று பொருள் மற்றும் மௌன அமாவாசை நாள் என்பது மௌன பயிற்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் பக்தர்கள் ஆன்மீக உயர்வை அனுபவிக்க மௌன விரதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். மாசி அமாவாசையை அனுசரிக்கும் வகையில் பக்தர்கள் அமைதியாக இருக்க தினமும் சபதம் செய்கிறார்கள். மௌனி அமாவாசையின் போது ஒரு புனித நதியில் புனித நீராட மிகவும் புனிதமான நாள் என்று நம்பப்படுகிறது. மாசி அமாவாசை பூஜை சடங்குகள். புனித நீராடி சீக்கிரம் எழுந்து நாளை தொடங்குங்கள்.
முடிந்தால் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று நதிக்கரைகளில் புனித நீராடுங்கள். உங்கள் முன்னோர்கள் மற்றும் முன்னோர்களின் நினைவாக நெய்யால் ஒரு தீபம் ஏற்றவும். பித்ரு தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜை செய்யுங்கள், ஏனெனில் இது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பகவத்கீதை மற்றும் காயத்ரி மந்திரத்தை படிப்பது போன்ற மங்களகரமான நடைமுறைகளை பயிற்சி செய்யுங்கள். பிராமணர்களுக்கு உணவளிப்பதும் தானம் செய்வதும் புண்ணியமாக கருதப்படுகிறது. பித்ருதோஷத்தை சமாளிக்க குடும்பத்திற்கு உதவ ஒரு காயத்ரி மந்திரத்தினையாவது உச்சரியுங்கள். பித்ருதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கால சர்பதோஷம் பூஜை செய்வது நல்லது. பக்தர்கள் காகங்கள், நாய்கள், எறும்புகள் மற்றும் மாடுகளுக்கும் உணவளிக்க வேண்டும். அனைத்து சடங்குகளையும் நிறைவு செய்த பின்னர் அந்தணர்களுக்கு அரிசி, காய்கறி, வஸ்திரம் தானமாக கொடுக்க வேண்டும். பித்ருக்களாக கருதப்படும் காகத்திற்கு உணவு கொடுத்த பின்புதான் நாம் உணவு சாப்பிட வேண்டும். யாரேனும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். வீட்டில் மாலை வேளையில் விளக்கேற்றி முன்னோரை நினைத்து வழிபட வேண்டும். தொழில் செய்யும் நபர்கள் மாசி அமாவாசை நாளில் கண்திஷ்டி பூசணிக்காய் வாங்கி உரிய நேரத்தில் பொல்லாத கண்திஷ்டி கழித்து உடைத்தால் நல்லது. பித்ரு வழிபாட்டிற்கு ஏற்ற மாசி அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோரை வழிபட்டால் அவர்களுடைய ஆன்மா நற்கதி அடையும். நமக்கு ஆசி வழங்கி வாழ்த்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உள்ள கிரக தோஷங்கள், திருமண தடை, உடல் நல கோளாறு விலகிவிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். மாசி அமாவாசையான இன்று அன்னம் தானமாக கொடுப்பதால் 1000 ஆண்டுகள் பித்ருக்களை திருப்தி செய்த பலன்களை பெறலாம் என்பது விஷ்ணு புராணத்தில் உள்ளது. மாசி அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் வாழ்வில் துன்பங்களின்றி வாழலாம். இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்கலாம். இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். அதனால் நாமும் நம் முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளின் அருளையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.